இந்த கர்த்தருடைய நாளின் காலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்களை அன்பாய் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற தலைப்பு காரியத்தின் கடைத்தொகை. காரியத்தின் கடைத்தொகை. வேதாகமத்தில் பல ஞானிகள் இருந்தார்கள். ஆனால் தேவனுடைய ஞானத்தை பெற்ற ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய பெயர் சாலமோன். அவன் எல்லா காரியங்களையும், வாழ்க்கை முறைமைகளை, தனக்கு முன்னிருக்கிற இன்பங்களை, துன்பங்களை, அதாவது சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறான், அனுபவித்து பார்க்கிறான், ஆராய்ந்து பார்க்கிறான். அனுபவித்து ஆராய்ந்ததான் அந்த ஞானி சொல்லுகிறான், மாயை மாயை எல்லாம் மாயை. பிரசங்கியின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கிறதான வேளையில் இந்த மாயை மாயை எல்லாம் மாயை என்கிறதான வார்த்தைகள் அங்கே பல இடங்களிலே இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. கடைசியில் எல்லாவற்றையும் அனுபவித்து ஆராய்ந்து பார்த்து அவைகளெல்லாம் மாயை, பிரயோஜனமற்றவைகள் என்று சொல்லி அனுபவ ரீதியாக கற்றுக்கொண்டதான அந்த ஞானி இந்த பிரசங்கியின் புஸ்தகம் கடைசி அதிகாரம், கடைசி பகுதியில், அதாவது 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வருகிறதான வேளையில் ஒரு முடிவுக்கு வருகிறான். நான் எல்லாவற்றையும் நன்றாய் அனுபவித்து பார்த்து விட்டேன், எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து விட்டேன், அவைகளுடைய முடிவெல்லாம் எனக்கு மாயையாயிருக்கிறது. மாயை மாயை என்பதை கண்டுகொண்டேன். அப்ப என்னுடைய அனுபவத்தின் படியையும், நான் அனுபவித்த காரியங்களின் படியையும், நான் செய்த ஆராய்ச்சியின் படியையும் ஒரு முடிவுக்கு வர்றேன். அது என்ன? இப்ப காரியத்தின் கடைத்தொகையை பார்ப்போமாக. இந்த மாயையான உலகத்திலே, மாயையான வாழ்க்கையில அதனுடைய முடிவு என்ன? நமக்கு நன்மையை உண்டு பண்ணுகிற முடிவு என்ன? காரியத்தின் கடைத்தொகை, கடைசி காரியம். அல்லேலூயா. அல்லது அதை முடிவு என்று கூட நம்ம சொல்லலாம். 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அல்லேலூயா. உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாமே மாயையாயிருக்கிறது. நீங்கள் காண்கிற எல்லாம் மாயையாயிருக்கிறபடியினால, ஒரு மாய தோற்றமுடைய உலகத்தில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால, காரியத்தின் கடைத்தொகையை கொஞ்சம் செவி கொடுத்து கேளுங்கள். நான் அனுபவித்து ஆராய்ந்து பார்த்ததில் இதை தான் நன்று கற்றுக்கொண்டேன். மாயையாயிருக்கிற இந்த உலகத்தில் நிரந்தரமானது, உண்மையாயிருக்கிறது ஒன்று இருக்கிறது, பொய்த்து போகாத ஒன்று இருக்கிறது. அது என் தேவனுடைய நாமத்தின் மேல் நான் வைக்கிறதான பயம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் ஆண்டவருடைய நாமத்தின் மேல் நான் வைக்கிறதான பயம் அல்லது தெய்வ பயம். இப்ப அவன் ஒரு முடிவுக்கு வந்து சொல்றான். 12வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா ரொம்ப அன்பா கூப்பிடுறான், என் மகனே இவைகளினாலே புத்தி அடைவாயாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறான். அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. நம்ம எல்லாம் யூஸ்வலா உலகத்தில் இந்த வார்த்தை சொல்றது, அது எங்க இருக்கு தெரியுமா? பைபிள்ல தான் இருக்கு. ரொம்ப படிக்காத, உடலுக்கு இளைப்பது போதும் அப்படியும் போ. ஆனால் 3 காரியங்களை ஆராய்கிறான். ஒன்று, எல்லாவற்றையும் அனுபவித்து ஆராய்கிறான். 2, ஆராய்ச்சி செய்து அதை ஆராய்கிறான். 3வதாக அனுபவித்த தன்னை ஆராய்ந்து பார்க்கிறான். தன்னை ஆராய்ந்து பார்க்கிறான். முடிவு, ரிசல்ட் இதுதான். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. மாயை தோற்றமுடைய இந்த உலகத்தில் அதுதான் என்னது? நிலையானது, பொய்த்து போகாத உண்மையானது. எது?
நீ தேவனுக்கு பயப்படுகிற பயமும் அவருடைய கற்பனைகளும். ஆகையினால தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று சொல்லி அவன் முடிக்கிறான். அதுக்கு கீழே ஒரே ஒரு வசனம் இருக்கிறது. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப எல்லாம் தேவனுடைய கரத்தில் தான் இருக்கிறது என்பதை மறுபடியும் மறுபடியும் நமக்கு புரிய வைக்கிறார். எல்லாவற்றையும் நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாவற்றையும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று சொல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவன் சொல்லுகிற காரியம் என்ன? முதலாவது தேவ ஜனத்துக்குள்ளால தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். பிசாசுகளும் பயந்து நடுங்குகிறது என்று இயேசு சொன்னார். அந்த பயம் அல்ல, நமக்குள்ளாய் எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிறார். என்னுடைய நன்மையான காரியங்களையும் தீமையான காரியங்களையும் குறித்து நியாயம் தீர்க்கிற ஒரு நியாயாதிபதி என்னை காண்கிறார் என்கிறதான அந்த தெய்வ பயம் இருக்க வேண்டும். நீங்க யோசேப்பை உங்களுக்கு முன்னால கொண்டு நிறுத்தினீங்கன்னா பாவத்திற்கும் அவனுக்கும் கொஞ்சம் இடைவெளி தான் இருக்கிறது. அவர்களை தடை பண்ணுவதற்கு அங்கே யாரும் இல்லை. தனித்து விடப்பட்டிருக்கிறான் பாவத்தோடு கூட. ஆனால் அந்த மனிதன் சொல்லுகிறான், அந்த வாலிப பிராயத்தில் தேவனுக்கு பயந்து இவ்வளவு பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு விட்டு ஓடி போனான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப யோசேப்பு அந்த இடத்திலிருந்து பாவத்திற்கு விலக்கின அந்த பெரிய காரியம் என்ன? தேவனுடைய நாமத்தின் மேல் அவன் வைத்திருந்த உண்மையான தெய்வ பயம். யோசேப்பினுடைய நாட்களிலே கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருந்ததா, கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருந்ததா, அல்லது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்ததா என்றால் இல்லை. அவன் தன்னுடைய மனசாட்சியின்படி வாழ்ந்த காலங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா ஆபிரகாமின் சன்னதி இன்னும் தேவனுடைய சன்னதியா என்ன பண்ணல? பஸ்காட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்படவில்லை. கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த மனசாட்சியின் காலத்தில் இருந்ததான அந்த மனிதன் யாரும் காணாமல் ஒளிப்பிடத்திலே அந்தரங்கத்திலே ஒரு பாவம் செய்வதற்கு ஏதுவான தருணம் வந்த போதும் ஒருவேளை அந்த பாவத்தை செய்திருப்பானே ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், போத்திபாரின் மனைவியினால் அவன் உயர்த்தப்பட்டிருக்கலாம். அதை விரும்பாதவன் அந்த பாவத்தை விட்டு விட்டு விலகி ஓடுவதற்கு காரணம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவனுக்குள்ளாயிருந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம். அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்பது மறைந்து வாழ்ந்தாலும் வெளிப்படையாய் வாழ்ந்தாலும் தேவனுக்கு உகந்தவர்களாக நம்மை மாற்றும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கையானாலும் சரி, என்னுடைய உள்ளத்தின் நினைவுகளானாலும் சரி, தேவனுக்கு உகந்ததாய் மட்டுமே இருக்கும். அதுதான் எனக்குள்ளாக இருக்கிற தெய்வ பயம் எனக்கு கொடுக்கிற ஒரு பெரிய காரியம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை சுட்டி காண்பித்தேனே ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன என்று சொல்லி அங்கே வேதம் சொல்கிறது. இதே ஞானிதான் அதை எழுதி இருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து கற்பனைகளை கைக்கொள், இதுவே எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை என்று சொல்லவன் ஞானிதான் இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லி இருக்கிறான். என்ன சொல்லுகிறான்? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுப்பதே, நன்மைக்கு எதிரடையான காரியங்களை வெறுப்பதே, மற்றவர்களுக்கு நன்மை அல்லாத காரியங்களை, வேதனைகளை உண்டு பண்ணுகிற காரியங்களை, எனக்கே வேதனைகளையும் துன்பத்தையும் கொண்டு வருகிறதான காரியங்களை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி இந்த மனிதன் இங்கே சொல்லுகிறார். அதுல 4 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று பெருமை. கர்த்தருக்கு
முன்பாக பெருமை என்கிறது ஒன்று தீமையான காரியமாக இருக்கிறது. உங்க வார்த்தையிலும் பெருமை இருக்கக்கூடாது, வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். சிலருக்கு வார்த்தையில தாழ்மை இருக்கும், ஆனா உள்ளம் பெருமையினால் நிரம்பி இருக்கும். தங்களை தாழ்மை உடையவர்களைப் போல வார்த்தையினாலும் வெளிப்புறமான தோற்றத்தை கொண்டும் அடையாளம் காட்டிக் கொள்வார்கள். ஆனா அவர்களுடைய அந்தரங்க உணர்வுகளிலே, எண்ணங்களிலே, நினைவுகளிலே பெருமை சரப்பாணியை போல அணிந்திருப்பார்கள். அது தேவனுக்கு முன்பாக நலமாயிருக்கிறதா என்றால் தீமையாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கும் அது தீமையை உண்டு பண்ணிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு சாத்தான் அல்ல, தேவன் எதிர்த்து நிற்கிறார். சாத்தான் அல்ல, தேவன் எதிர்த்து நிற்கிறார். அடுத்த காரியத்தை பாருங்க, அகந்தை. யாரு என்ன சொன்னாலும் சரி, அது ஒரு அகந்தை. நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் சொல்றத நீங்க எல்லாம் கேட்கணும். மனைவி ஆனாலும் நான் சொல்றத தான் கேட்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் எங்க அப்பா அம்மா ஆனாலும், சென்னை பாசையில் சொல்லிட்டேன்னா, அப்பா அத்தா ஆனாலும் நான் சொல்றத தான் கேட்கணும். ஒரு அகந்தை. அகந்தை மனிதனை என்ன பண்ணும்? தாழ்த்தும். தாழ்த்தும். அகந்தை உள்ள மனிதனே அந்த அகந்தை என்ன பண்ணிரும்? தாழ்த்தும். காரணம், அவனுக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. தீமையான காரியங்களை அவன் யோசித்து செய்து கொண்டிருக்கிறான். மூன்றாவதாக வாசிங்க, தீய வழி. தீய வழி, நல்லதல்லாத வழி. இந்த வழி தீமையான வழி, இது பொல்லாத வழி, பிரயோஜனமற்ற வழி, நமக்கு சாபத்தை உண்டு பண்ணுகிற வழி, தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பான வழின்னெல்லாம் நமக்கு தெரிஞ்சும் அந்த வழியில நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நமக்குள்ளால என்ன இல்லை? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் தீய வழியிலே நடக்கிறவர்களாய் அல்ல, கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவர்களாய் மாறி போவீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் வலது பக்கம் இடது பக்கம் சாய்கிறவர்களாய் அல்ல, நேரான வழியிலே ஓடுகிறவர்களாய், லக்கை நோக்கி தொடருகிறவர்களாய் மாறி போவீர்கள். ஸ்தோத்திரம். நான்காவதாக புரட்டுவாய். ஒரு காரியத்தை சூழ்நிலைக்கு ஏற்றபடி, இடத்துக்கு ஏற்றபடி, ஆளுக்கு ஏற்றபடி திருப்பி திருப்பி மாற்றி 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 பேசுகிறது புரட்டுவாய். அந்த வாய் இப்ப ஒன்ன பேசும், கொஞ்சம் கழிஞ்சு ஒன்ன பேசும். இப்ப ஆமான்னு சாதிச்சதை கொஞ்சம் கழிஞ்சு என்ன பண்ணும்? இல்லைன்னு சாதிக்கும். அதே போல இப்ப ஒரு ஆளை கெட்டவங்கன்னு சொல்லும், கொஞ்சம் கழிஞ்சு பார்த்துச்சோன்னா அதே ஆளா அவங்கள போல நல்லவங்க இல்லைன்னு சொல்லும். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய வாயின் வார்த்தையினால என்ன பண்ணின? சிக்குண்டாய். உன் வாயின் வார்த்தையினால என்ன பண்ணிட்ட? சிக்குண்டாய் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா மறதியினால சில காரியங்களை நம்ம பேசிடுவோம். ஆனால் ரியலா ஒரே காரியத்தை சூழ்நிலைக்கு ஏற்றபடி, ஆளுக்கு ஏற்றபடி, இடத்திற்கு ஏற்றபடி நம்ம மாற்றி மாற்றி பேச மாட்டோம். அதுக்கு பேர் தான் புரட்டு வாய். இதெல்லாம் எதுல சேருகிறது? கர்த்தருக்கு பயம் இல்லாத தீமையில சேருகிறது. நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நமக்குள்ளால இருக்கிற தாழ்மை எப்படிப்பட்டது? மாயமான தாழ்மையா, மனத்தாழ்மையா? ஆமென் சொல்லுங்களேன். மாயமான தாழ்மையை அல்ல, மனத்தாழ்மையை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நாம் அகந்தை உடையவர்களாக இருக்கிறோமா, அல்லது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மிகுந்த மனத்தாழ்மை உடையவர்களாக இருக்கிறோமா? அல்லேலூயா. நம்ம தீமையான, நல்லதல்லாத, பொல்லாப்புக்கு ஏதுவா இருக்கிற வழியில நடக்கிறோமா? நல்ல வழி எதுவென்று கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நல்ல வழியில விசாரிச்சு நடக்கிறோமா? நான்காவதாக அந்த கடைசி காரியத்தை பாருங்க, புரட்டுவாய். நம்ம ஒரு காரியத்தை எப்ப பேசினாலும் சரியா தான் பேசுறோமா? யாருக்கிட்ட பேசினாலும் சரியா தான் பேசுறோமா? ஆளுக்கு ஏற்றபடி, சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி, இடத்துக்கு ஏற்றபடி, தருணத்திற்கு ஏற்றபடி நம்ம ஒரே காரியத்தை புரட்டி புரட்டி பேசுறோமா? நான் சிலரை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன்.
சபைக்குள்ளாலேயே. இப்ப சொல்லுவாங்க, அந்த ஆளை போல அயோக்கிய ஆளு யாரும் இல்லைன்னு. கொஞ்சம் கழிஞ்சு அதே வாய் சொல்லும், அவங்கள போல நல்லவங்க யாரும் இல்லை. சரி, இந்த ஸ்டாண்டிங்லேயே அவர் நிற்கணும், அப்படிதானே? நிற்க மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க. இது அதிகமாக இந்த புரட்டுறது யாருன்னா சகோதரிகள் பக்கம்தான் ஜாஸ்தி. நான் எடுத்த கால்குலேஷன்ல ஈஸியாக புரட்டி போட்டுருவாங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஏன் இவைகள் சம்பவிக்கிறது என்று சொல்லி என்றைக்காவது நீங்கள் சிந்தித்ததுண்டா? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. காரியத்தின் கடைத்தொகை என்ன சொல்லுகிறது? தேவனுக்கு பயந்து கற்பனைகளை கைக்கொள். இது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால தான் இந்த செய்திக்கு பேர் என்னது? காரியத்தின் கடைத்தொகை. அல்லேலூயா. சங்கீதம் 19:9 வாசிச்சீங்கன்னா, சங்கீதக்காரன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி இருக்கும்னு சொல்றான். வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுக்குள்ளால இருந்துச்சுன்னா அது தெய்வ பயமே, ஆனால் சுத்தமானதாயிருக்கும். ஆமென். அதுல என்ன இருக்காது? பெருமை இருக்காது, அகந்தை இருக்காது, தீய வழி இருக்காது, புரட்டு வாய் இருக்காது. ஆமென் சொல்லுங்களேன். சுத்தம். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? என்றைக்கு நிலைக்கும் அந்த பயம். அந்த பயம் எல்லா இடத்திலையும் ஒண்ணு போல கிரியை செய்ய ஆரம்பிக்கும், ஒண்ணு போலதான் பேசும். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லக்கூடாதா? சந்தோஷமா சொல்லக்கூடாதா? ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ளால தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குன்னா அந்த பயத்துல சுத்தம் இருக்கிறதா? அந்த பயம் நமக்குள்ளாய் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறதா? யோசேப்புக்குள்ளால நிலைச்சிருந்தது போல. நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் பயப்படுகிறவள் என்று சொல்லி நம்ம சொல்லலாம், ஆனால் உண்மையான சுத்தமான அந்த தேவ பயம் நமக்குள்ளாய் நிலைத்திருக்கிறது என்று சொல்லி உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயம் மட்டும் இருந்தா போதுமானா? இல்ல, கற்பனையை கைக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிறவன் என்ன பண்ணணும்? கற்பனைகளை கைக்கொள். இது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று சொல்லுகிறான். அப்ப கற்பனையை கைக்கொள்ளாம நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இங்கே சொல்ல முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். வசனத்தை கை கொண்டு நடக்காம நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று யாரும் சொல்ல முடியாது. யார் யார் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளருகிறவர்களாயிருக்கிறார்களோ, தங்களுடைய வாழ்க்கை வசனத்தின்படி வாழுவதற்கு அர்ப்பணித்து எந்த சூழ்நிலையிலும் வசனத்தை விட்டு விடாமல் அந்த வசனத்தை கை கொண்டு வாழுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான தேவனுக்கு பயப்படுகிறவங்க. அவங்களுக்குள்ளால இருக்கிற அந்த தெய்வ பயம் சுத்தமானதா இருக்கும், எல்லா வேளைகளிலும் நிலைத்திருக்கும். கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். அப்ப சுத்தமும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கணும். அப்ப இந்த கற்பனை என்று எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த கற்பனை என்ன? அதை தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுக்கு பயந்து கற்பனையை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அப்ப அந்த கை கொள்ள வேண்டிய கற்பனை என்ன என்பதை குறித்து யாரை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு வெளிப்படுத்துகிறார். 1 தீமோத்தேயு 1 அதனுடைய 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. கற்பனையின் பொருள் என்ன? தேவனுக்கு பயந்து நான் கற்பனையை கைக்கொள்ள வேண்டுமே, என்மேல் விழுந்த கடமை அதுவாயிருக்கிறதே, அதுதானே ஆராய்ச்சியின் முடிவில் காரியத்தின் கடைத்தொகையாக வந்தது. அந்த காரியத்தின் கடைத்தொகையாகிய தேவனுக்கு பயந்து கற்பனையை கைக்கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கற்பனையின் பொருள் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இங்கே 3 காரியங்களிலிருந்து ஒன்று தோன்றுகிறது. அந்த முதல் காரியம் என்ன? சுத்தமான இருதயம். அதை இப்படியும் சொல்லலாம், சுத்த இருதயம் என்றும் சொல்லலாம். அல்லேலூயா. இரண்டாவது வேதம் சொல்கிறது நல்மனசாட்சி என்று சொல்லுகிறது. மூன்றாவதாக வேதம் சொல்கிறது மாயமற்ற விசுவாசம் என்று சொல்கிறது. இது கற்பனையின் பொருள். ஆனா இவைகளிலிருந்து இன்னொன்று தோன்றுகிறது. இந்த மூன்றிலிருந்து நான்காவதாய் ஒன்று தோன்றுகிறது. நல்ல கவனிங்க. என்னுடைய சுத்த இருதயமும் நல்மனசாட்சியும் மாயமற்ற விசுவாசமும் எனக்குள்ளாயிருந்து பிறப்பிக்கிற இன்னொன்று இருக்கிறது. அதுக்கு பேருதான் அன்பு. கரங்களை கொட்டி ஆமென். அப்ப என்ன சொல்ல வர்றான்? நிலையானது அன்பு. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அந்த அன்பு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாம உனக்குள்ளால வராது. அந்த அன்பு கற்பனையை கை கொள்ளாம உனக்குள்ளால வராது. நீ கற்பனையை கை கொள்ளும் போது, தேவனுக்கு பயந்து கற்பனையை கை கொள்ளும் போது உனக்குள்ளால சுத்தமான இருதயம் உருவாகும். நீ கற்பனையை கை கொண்டு நடக்கும் போது உன் இருதயத்திற்குள்ளால கொஞ்சம் கூட என்ன இருக்காது? தேவன் விரும்பாத அசுத்தம் இருக்காது. உன்னை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் இருக்காது. இரண்டாவதாக அவன் சொல்லுக வருகிறது என்ன? நீ தேவனுக்கு பயந்து கற்பனையை கை கொள்ளும் போது நல்மனசாட்சி என்கிற ஒன்று இருக்கும். வேதத்தில் 2 மனசாட்சிகள் பிரித்தெழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று நல்மனசாட்சி, இன்னொன்று துர்மனசாட்சி. அதற்கு எதிரிடையாயிருக்கிற துர்மனசாட்சி. உன் மனசாட்சியில் துர்மனசாட்சி இருக்கிறது. நல் மனசாட்சியின் உடன்படிக்கை உடையவளாயிருப்பாய். மூன்றாவதாக நீ தேவனிடத்தில் வைக்கிறதான விசுவாசம். தேவனுக்கு பயந்து கற்பனையை கை கொண்டு வைக்கிறாயே, ஆனால் அந்த கற்பனையின்படியான விசுவாசமே, ஆனால் இந்த விசுவாசம் எப்படி இருக்கோ? மாயமற்ற விசுவாசமாயிருக்கும் என்று சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றோம், இவைகளிலிருந்து பிறக்கும் அன்பு. அப்ப இந்த 3 இல்லாம எனக்குள்ளால அன்பு வராது. எங்க சுற்றி சுற்றி வந்தாலும் எங்க தான் வருது? கர்த்தரை தான் அடையாளம் காட்டுகிறது. நம் ஆண்டவரை போல அன்புள்ளவர் ஒருவரும் இல்லை. அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்னை கற்பனையை கை கொள்ள செய்கிறது. அந்த கற்பனை எனக்குள்ளிருந்து தேவனை அன்பாய் வெளிப்படுத்துகிறதாமே. சொல்லுங்களேன். அன்பை தனியா தியானிப்போம். இந்த 3 காரியங்களை நம்ம தனியா தியானிக்க போகிறோம். எத்தனை காரியங்களை தியானிக்க முடியுமோ அத்தனை காரியங்களையும் இருக்கிற நேரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். ஒருவேளை அது ஒரு காரியமாய் கூட இருக்கலாம். அப்ப கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய காரியம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகள் எல்லா வேளைகளிலும் தேவனை தரிசிக்கத்தக்கதான சுத்த இருதயம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இருதயம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சுத்த இருதயம் என்பது என்ன? நல்ல கவனிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். அதனுடையதான 21வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள். மனுஷனுக்கு என்ன தெரியாது? நல்லதா எதையும் சிந்திக்க தெரியாது. நம்ம கிட்ட எத்தனை பெண்கள் பேசினாலும் அது யாரு? சகோதரி. ஆனா இன்னொருதான் ஒருதிக்கிட்டே பேசிட்டு இருந்தான்னா அது யாரு? அவனுக்கு கள்ள பொண்டாட்டி. ரியலி இதுதான் மனுஷனுடைய இருதயம். நம்ம வீட்டுக்குள்ளால எத்தனை பேர் வந்துட்டு போனாலும் யாரு? கெஸ்ட். அடுத்த வீட்டில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாரோ ஒரு ஆள் வித்தியாசம் வந்தா சொன்னா இந்த பூனை எட்டி பார்க்கறது போல அடுத்த வீட்டில் உன்னை எட்டி பார்க்க சொல்றது யாரு? எதுக்கு நீ மூக்க நுழைக்க போற?
உன் இருதயத்துல சுத்தம் இருக்குன்னா அடுத்த வீட்டு கதை உனக்கு எதுக்கு? உன் பரிசுத்தத்தை கெடுக்கிற, உன்னுடைய தீட்டுப்படுத்துகிற அடுத்த வீட்டு கதையை பார்க்கிறதுக்கு தேவன் உன்னை வைக்கல. அவனவன் பிறனுக்குரியவைகளை தேடணும். உண்மைதான், நாங்க அப்படி தேடுறோம்னு நினைச்சிடாதீங்க. தனக்குரியவைகளை அல்ல, பிறனுக்குரியவைகளை. அது நலமான காரியங்களில் பிறனுக்குரியவைகளை தேடணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா அடுத்த வீட்டுல உண்மையிலே அவங்க கெஸ்ட் வந்தா கூட அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பான். பொல்லாத சிந்தனை. எனக்கு தோணுனா கரெக்டா இருக்குன்னு சொல்லி எதையுமே நல்லதா நினைக்க மாட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு தோணுச்சன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு எதையுமே நல்லதா நினைக்க மாட்டோம். மனுஷனுடைய இருதயம் தன்னை தீட்டுப்படுத்துகிறதான, தன்னுடைய பரிசுத்தத்தை இழக்க செய்கிறதான, கற்பனையை மீற செய்கிறதான, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை இல்லாமற் போக செய்கிறதான தீட்டினால் நிறைந்திருக்கிறது. அந்த தீட்டுக்கு முத பேர் என்னது? பொல்லாத சிந்தனை. பொல்லாத சிந்தனை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் நீங்க போய் வாசிக்கிறதான வேளையில, நோவாவின் நாட்களில் தான் சாயலின்படியும் ரூபத்தின்படியும் சிருஷ்டித்த மனுஷனை தேவன் நிக்கிரகமாக்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டு பண்ணினதற்காக மனஸ்தாபப்பட்டார். மனுஷன் எப்படி உருவாக்கப்பட்டான்? தன்னுடைய சாயலின்படியையும் தன்னுடைய ரூபத்தின்படியையும். ஆனா ஆதாம் கீழ்ப்படியாமல் இச்சை உள்ளவனாகி பாவம் செய்த போது தேவ சுபாவத்தை மனிதன் இழந்து போனான். தேவனுக்குள்ளாய் திவ்ய சுபாவங்கள் இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். நல்ல சுபாவங்கள் இருந்தது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லுகிறதான சத்தியம் உள்ள தேவனாய் என் ஆண்டவர் இருந்தார். ஆனா மனுஷன் பாவம் செய்து மாம்ச சாயலாய் மாறின போது அவனுடைய சுபாவங்களிலே விகற்பம் ஏற்பட ஆரம்பித்தது. பொல்லாத சிந்தனை என்பது இன்னைக்கு நேற்றைக்கு வந்ததல்ல. பொல்லாத சிந்தனை என்பது அப்பவே இருந்திருக்கு. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஆகையினால தேவன் என்ன பண்ணினார்? தாம் உண்டு பண்ணின மனுஷன் இப்படி இருக்கிறானே, அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததா இருக்கிறதே என்று கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டு பண்ணினதற்காக என்ன பண்ணினார்? மனஸ்தாபப்பட்டார். ஜலத்தினாலே எல்லாவற்றையும் அழித்து போட்டார், நோவாவின் குடும்பத்தை தவிர. ஆனா நோவாவின் குடும்பம், நோவாவை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனா இருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப அவனுடைய இருதயத்துல தேவன் விரும்புகிற சுத்தம் இருந்தது. கற்பனை இல்லாத நாட்களிலே மனசாட்சியின் யுகத்திலே வாழ்ந்த அந்த நோவாவுக்குள்ள இருதயத்தில் என்ன இருந்துச்சு? சுத்தம் இருந்தது. கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணத்தையும் பெற்றுக்கொண்டு அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்று இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தோடு பாவத்தை கூட்டின போது கற்பனைகள் பெருகிற்று. பாவத்தோடு பாவத்தை கூட்டின போது பிரமாணங்கள் பெருகிட்டு, இவ்வளவு கற்பனைகளையும் பிரமாணங்களையும் பெற்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே சுத்த இருதயம் உண்டோ? சுத்தமான இருதயம். கற்பனையின் பொருள் அதுதான். தேவனுக்கு பயந்து நீ கற்பனையை கை கொள்றேன்னா அதனுடைய பொருள் என்ன? சுத்தமான இருதயம். இந்த எல்லா வார்த்தைகளையும் நான் விளக்க முடியாது, கொஞ்சம் வாசிச்சுட்டு ஓடிடுவோம். வாசிக்கலாம். விபச்சாரங்கள். கற்பனையும் கட்டளையும் அறிந்திருக்கிற நீ அந்த கற்பனையை மீறி செய்கிற எதுவும் விபச்சாரம், வேசித்தனம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கற்பனையை மீறி என்ன பண்ணினாங்க? கைகளினால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை சேவித்து பலியிட்டார்கள். அதை ஆண்டவர் விபச்சாரமாக பார்க்கிறார். எந்தெந்த இடத்துல நீ அறிந்திருக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் உதாசீனப்படுத்திக் கொண்டு கற்பனைகளை மீறி நடக்கிறவனாய், கட்டளைகளை மீறி நடக்கிறவனாய் நடக்கிறவளாய் இருக்கிறாயோ, அங்கே நீ யாராய் மாறுகிறாய்? விபச்சாரம் செய்கிறவனாய் மாறுகிறாய். விபச்சாரம் செய்கிறவளாய் மாறுகிறாய். இயேசு சொன்னார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனோ அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று, தன்னை தீட்டுப்படுத்தி ஆயிற்று. உன் பார்வையில இச்சை இருக்கனால விபச்சாரம் செய்கிறேன்னு அர்த்தம். இச்சை நிறைந்த பார்வைகள் சகோதர சிநேகத்தினாலே பார்ப்பது இல்லை. இச்சையோடு கூட பார்த்து பிரமாணங்களை மீறி கட்டளைகளை மீறி அவர்கள் அங்கே என்ன பண்ணுகிறார்கள்? விபச்சாரம் செய்கிறாங்க. வாசிக்கலாம்.
வேசித்தனம் இதுவும் அதேதான். எந்தெந்த இடத்துல நீ கை கொள்ளும்படி தேவன் கொடுத்த பிரமாணங்களையும் கட்டளைகளையும் மீறி நடக்கிறாயோ, இஸ்ரவேல் ஜனங்கள் மரங்களுக்கு கீழே என்ன பண்ணினாங்களா, விக்கிரகங்களை வைத்து சேவித்து வேசித்தனம் பண்ணினார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். ஏன் அப்படி கொண்டு வராரு? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடியினாலே துணிகரம் கொண்டு அவர்கள் கற்றும் அறிந்தும் இருக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் உதாசீனப்படுத்திவிட்டு தேவன் அருவருக்கிற விக்கிரகங்களை சேவிக்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். தேவன் கொடுத்த நல்ல தேசத்தை விக்கிரகங்களால் பெருக பண்ணினார்கள். மரத்தை கூட விட்டு வைக்கல. ஆண்டவர் அதை பார்த்து தீர்க்கதரிசியை கொண்டு கடிந்து கொள்கிறார். வேசித்தனம். நாங்க அப்படி செய்யலன்னு நினைக்காதீங்க. எத்தனையோ காரியங்களை கற்பனைகளையும் பிரமாணங்களையும் மீறி செய்து கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை பிரமாணத்தில் வாங்க, அது கர்த்தருடைய நாள், மீறக்கூடாது. அதை யாருக்காகவோ எதுக்காகவோ வீணடிக்கிறோம். பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்காகவோ எதற்காகவோ வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். பிரயோஜனமற்றவைகளுக்காக நமக்கு எதுவும் செய்வதற்கு திராணி இல்லாதவைகளுக்காக கற்பனைகளை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், மீறி கொண்டிருக்கிறோம். பிரமாணங்களை மீறி கொண்டிருக்கிறோம். மனுஷன் மேல இருக்கிற பயம் தேவனுக்கு மேல இல்ல. மனுஷன் தப்பா நினைச்சிருவான்னு சொல்லிக்கிட்டு நிறைய காரியங்கள்ல காம்பர்மேஷன் ஆயிரும், தீட்டுப்பட்டுறோம், இருதயத்தின் சுத்தத்தை இழந்து போயிடுறோம். ஆனால் தேவன் என்ன நினைப்பாருன்னு ஒரு நிமிடம் நேரம் நிறைத்திருப்பீர்களே. ஆனால் என்னை இந்நாள் வரையிலும் நடத்தி கொண்டிருக்கிற தேவன், என் வீட்டை நடத்தி கொண்டிருக்கிற தேவன், என்னை ஆசீர்வதித்த தேவன், என்னை பாதுகாத்த தேவன், என்னை அழிவிலிருந்து தப்புவித்த தேவன், ஆமே, என்ன நினைப்பார் என்கிற சிந்தை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா இந்த பிரமாணத்தை மீற மாட்டீங்க. அது சாபம் என்பது உங்களுக்கு தெரியும். வேசித்தனம், கற்பனைகளையும் கட்டளைகளையும் மீறுகிற எந்த செயலும், நான் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி போதிக்கப்பட்டிருக்கிற எந்த செயலையும் நான் மீறி செய்கிறதான வேளையிலே அது விபச்சாரமும் வேசித்தனமுமாய் மாறுகிறது. வாசிக்கலாம். கொலை பாதகம். சன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகன். ஒருதனை எனக்கு பிடிக்கலையா, அவன் செய்க பிடிக்கலையா, மன்னித்து விட வேண்டும். ஆனா அவனை வெறுக்க கூடாது. அவனா அவளா நான் செத்தாலும், நீ செத்த பிறவைக்கு என்ன பண்ண முடியும்? பகை என்கிற ஒன்று உனக்குள்ளால இருக்கக்கூடாது. பகை உணர்வு இருக்கக்கூடாது. அது மனுஷ கொலை பாதகம். கொலை செய்யறதுங்கிறது கத்தினால சொல்றது, வெட்டி கத்தினால வெட்டி போடுறதுன்னு மட்டும் நினைக்காத, குத்தி கொல்றதுன்னு நினைக்காத. நீ நேசிக்க வேண்டிய சகோதரனை, உன்னால் மன்னிக்கப்பட வேண்டிய சகோதரனை சகோதரியை மன்னிக்காம இருக்கிறது, நேசிக்காம இருக்கிறது மனுஷ கொலை பாதகம். அது உன்னுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்துகிறது. அது கசப்பாய் உனக்குள்ளாய் இருந்து மாறுகிறது. வேதம் சொல்கிறது, ஏதொரு கசப்பான வேர் உங்களுக்குள்ளாய் இருந்து முளைத்தெழும்பி அநேகம் பேர் தீட்டுப்படாத படிக்கும். எத்தனை தடவை மன்னிக்கிறதுன்னு கேட்ட வேதம் சொல்கிறது 7-70 தடவை மன்னின்னு ஆண்டவர் சொன்னார். மன்னிச்சுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு நடன்னு சொல்லல. அவர்களை குறித்த கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல் உனக்குள்ளால இல்லாதபடிக்கு உன் இருதயத்தை சுத்தமாக்கிக் கொள். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்மள நிறைய பேர் சொல்லுவோம் மன்னிச்சிட்டோன்னு. ஆனா கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல் எல்லாமே அங்கதான் இருக்கும். எப்படி சாத்தியம்? அவர்கள் உனக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணி இருக்கட்டும், தீமை செய்திருக்கட்டும், உன்னுடைய நற்பெயரை கெடுத்து போட்டிருக்கட்டும், அவர்கள் மேல் பகை உணர்வை வைப்பதற்கு நீ யார்? அவர்கள் மேல் எரிச்சலை உருவாக்குவதற்கு நீ யார்? அவர்களை முழு பகையாய் பகைப்பதற்கு நீ யார்? உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? மன்னிச்சிரு. அதுக்கு பிறவைக்கு சர்ப்பத்தை போல வினாவுள்ளவனும் பிராவை போல கபடற்றவனும் காடுபடற்றவனுமாயிரு. அல்லேலூயா. இனி சேர்ந்துகிட்டு ஒட்டிக்கிட்டு அதுக்கு பிறவைக்கு ஒரு பாதிப்பு வராதபடி எச்சரிக்கையாயிரு. ஆனால் அவர்களை குறித்த பகை உணர்வை, கசப்பை, அவர்களை குறித்த வைராக்கியத்தை உன்னுடைய இருதயத்தை விட்டு விலக்கி விட்டு இருதயத்தை சுத்தமாக்கிக் கொள். கற்பனை உள்ளால வாழுதன்னா இது சாத்தியம். கற்பனை உள்ளால வாழலைன்னா இது சாத்தியம் அல்ல. நீங்க சொல்லலாம், தாவீது சொன்னா முழு பகையாய் பகைக்கிறேன்னு. யார தெரியுமா அவன் பகைச்சான்?
யாரை பகைச்சான் தெரியுமா? பழைய ஏற்பாட்டு நியமத்தின்படி கற்பனையை மீறினவனை, பிரமாணத்தை மீறினவனை பகைத்தான். நமக்குள்ள எத்தனை பேருக்குள்ளால பகை, மன்னிச்சுட்டேன்னு சொல்லிக்கிட்டு மன்னிக்காம இருக்கிற எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் உண்டு. கசப்பு வைராக்கியத்தை வைத்துக் கொண்டு இன்னும் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிற எத்தனை பேர் இந்த கூட்டத்தில் உண்டு. தேவன் உன்னை குறித்ததான பகை உணர்வோடு கூட இருந்திருப்பாரே, ஆனால் சாபத்தின் பிள்ளையாய் அழிந்து போயிருக்கிறோமே. இயேசு சொன்னார், சத்துருக்களை சிநேகி. இருக்கார் சுத்த இருதயம்? சும்மா சொல்றேன், எனக்கு இருதயம் சுத்தம், எனக்கு இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். பிளந்து பாரு ஒரு நாளைக்கு. ஒரு பக்கத்தில் அவங்கள நிறுத்து, ஒரு பக்கத்தில் நீ நிறுத்து. உன்னை எல்லாவற்றிலும் யோக்கியன் என்று சொல்ல முடியுமா? உன்னை எல்லாவற்றிலும் குற்றமற்றவள் என்று சொல்ல முடியுமா? அவங்க 50 காரியம் செய்திருக்கிறாங்க, நீ 10 செய்திருக்கிறியே, அதற்கு கிரயம் யார் செலுத்துவது? யார் மேலையும் பகை இருக்கக்கூடாது, யார் மேலையும் வைராக்கியம் இருக்கக்கூடாது, யார் மேலையும் எரிச்சல் இருக்கக்கூடாது, யார் மேலையும் கசப்பு இருக்கக்கூடாது. இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் கற்பனையினாலே. நீங்க மன்னிச்சீங்கன்னு தான் உங்களுக்கு மன்னிப்பு. நீங்க தேவ கோபத்துக்கு தப்ப முடியும். சும்மா அடுத்தவங்க சொல்லி 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 இருக்காத. நீ என்ன செய்திருக்கிறாய் என்பதை ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்திருக்கிறியா? நீ எதை விதைத்தாய் என்பதை ஒரு நாளைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கிறியா? மற்றவர்கள் விதைத்ததை குறித்து பேசிக் கொண்டிருந்தால் போதாது. நீயும் விதைத்திருக்கிறாய். அவங்க கொஞ்சம் திரளாய் விதைத்திருக்கலாம், நீ கொஞ்சமாய் விதைத்திருக்கிறாய். மறந்து போகாதே சபையே. வார்த்தையாக, கிரியையாக, வெளிப்படையாக, அந்தரங்கமாக விதைத்த காரியங்கள் இல்லையோ? இருதயம் சுத்தமாக இருக்கா? களவு. நான் போனோம்னா ஆகானுக்கு தான் போகணும். பிரமாணத்தை மீறி தேவ சமூகத்திலே சேர்க்கப்பட வேண்டியதை தன்னுடைய வீட்டுக்குள்ளால கொண்டு போய் தனக்கென்று வைத்திருந்தவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், களவு செய்தார்கள், பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்தார்கள். அல்லேலூயா. முகங்குப்புற விழுந்து கிடக்கிற ஊழியக்காரனை பார்த்து சொல்றாரு, எதுக்கு போய் விழுந்து கிடக்கிற? உன்னுடைய ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? களவு செய்தார்கள், பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்து விட்டார்கள். என் சமூகத்தில் சேர்க்க வேண்டியதையோ, அக்னியினால் சுட்டரிக்கப்பட வேண்டியதையோ தனக்கென்று கொண்டு போய் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் களவு செய்தார்கள். என் சமூகத்தில் சேர்க்க வேண்டியதை களவு செய்து தன்னுடைய வீட்டில் கொண்டு வச்சிருக்கிறான். அக்னியினால் சுட்டரிக்கப்பட வேண்டியது தன்னுடையதான வீட்டில் கொண்டு வச்சிருக்கிறான். களவு செய்தார்கள். அது எதுவாய் மாறிட்டு? சாபமாய் மாறிட்டு. ஆண்டவர் சொல்றாரு, அதை நிக்கிரவும் பண்ணாவிட்டால் இனி உங்கள் நடுவில் இரேன். முழு சபைக்குள்ளாலும் ஒருதனுக்குள்ளால அந்த தீட்டு இருந்துச்சு, அசுத்தம் இருந்துச்சு, சுத்தமின்மை இருந்துச்சு. ஆண்டவர் ஒத்துமொட்ட வட்டங்களையும் பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் யோசி. ஆண்டவருடைய சமூகத்தில் சேர்க்க வேண்டியதை ஒழுங்கா சேர்க்கிறியா? ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு சரியா செய்கிறியா, இல்ல உனக்கென்று வைத்திருக்கிறாயா? நீ சொல்வதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். களவுகளும் பொருளாசை தீட்டுப்படுத்துகிறது நம்மை. பொருள் தேவை, அதுல ஆசை இருக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை என்று சொல்லி வேதம் பகிரங்கமாய் நம்மை பார்த்து சொல்கிறது. விக்கிரக ஆராதனை என்பதை தேவன் அருவருக்கிறார். பொருளாசைகளும், துஷ்டதனங்கள், கபடு, காம விவகாரம், வன்கண்ணு, தூஷணம், பெதுமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். இவைகள் உன்னுடைய இருதயத்தின் சுத்தத்தை இழக்கச் செய்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூடிய கற்பனையை கை கொண்டு நடக்கிற வாழ்க்கை இருந்துச்சுன்னா இவைகள் இல்லாதபடிக்கு எல்லா வேளைகளிலும் உன்னுடைய இருதயம் சுத்தமாயிருக்கும். எல்லா வேளைகளிலும் உன்னுடைய இருதயம் சுத்தமாயிருக்கும். பொல்லாதவைகளை சிந்திக்கிறவளாய் இருக்க மாட்டாய். எல்லா வேளைகளிலும் கிறிஸ்துவினுடைய நாமத்தின் நிமித்தம் நற்சிந்தை உடையவளாய் இருப்பாய். உன்னுடைய சிந்தை எப்படி இருக்கும் தெரியுமா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையினால் நிரப்பப்பட்ட சபையாயிருப்பாய். அந்த நன்மையை மறந்து நன்மை செய்தவர்களே நீ என்ன பண்ணிட்டு நடக்க மாட்டாய்? தூஷித்து கொண்டு நடக்க மாட்டாய். அப்படிப்பட்டவங்க இங்க இருக்கிறீங்க தானே? மற்றவர்களுடைய நன்மையை சுதந்திரித்துக் கொண்டு அந்த நன்மையை அனுபவித்துக் கொண்டு உனக்கு நன்மை செய்தவங்களையே தூஷிக்கிறவளாய் இருக்கிறவர்கள் இங்க இருக்கிறீங்க தானே? தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருளிலே அணைந்து போகும். ஜாக்கிரதை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீ வரைந்திருக்கிற கோடல்ல, அதற்கு அப்பாற்பட்டது. ஆமென். எல்லாத்தையும் அனுபவிச்சு ஆராய்ஞ்சு பார்த்து எல்லாம் மாயை என்று கண்ட மனுஷன் சொல்றான், காரியத்தின் கடைத்தொகையை கொஞ்சம் கேளு.
கர்த்தருக்கு பயந்து கற்பனையை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவேன்னு சொல்றோம். அந்த கற்பனையின் பொருளை தான் ஆண்டவர் தீமோத்தேயுவிலே பவுலை கொண்டு நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை பவுலை கொண்டு இந்த வெளிப்பாடு கிடைக்கவில்லைன்னா அந்த கற்பனையின் பொருள் நமக்கு தெரியாம போயிருக்கும். யோசித்துப்பா. நீ வரைஞ்சு வச்சிருக்கிறதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினைக்காத, அந்த கோடு தான் சரின்னு நினைக்காத. தேவன் உனக்கென்று ஒரு கோடு கொடுத்திருக்கிறார், கற்பனை கட்டளைங்கிற கோடு. அந்த கோடை உன்னுடைய இருதயத்தில் பதித்துக் கொண்டு, கற்பனை எல்லாம் எங்க வாக்கு தத்தத்தை இல்லை, இருதயத்தில் பதிக்க வேண்டியது. வேதம் சொல்கிறது, இந்த தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை எங்க பதிக்கணும் தெரியுமா? உன்னுடைய கற்பலகை ஆகிய இருதயத்தில் இரும்பெழுத்தாணிகளினால் எழுத வேண்டும், அழியாததாக கரங்களை கொட்டி. ஆனா பாழா போன இருதயத்துல வாக்கு தத்தம் நிற்கிற அளவுக்கு என்ன இல்லை, கற்பனைகளும் கட்டளைகளும் நிற்க மாட்டேன் என்கிறது. கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. 10 மாற்றி தந்தாரு. ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கொப்பாயிருக்கிற 2வது கற்பனை என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனம் எல்லாம் எதுக்குள்ளால இருக்கு? இந்த 2 கற்பனைகளுக்குள்ளால இருக்கு. இந்த 2 கற்பனையை நம்மளால சரியா கை கொள்ள முடியுதா? முதல் கற்பனையின்படி வாழ்றியா? 2வது கற்பனையை கை கொண்டு நடக்கிறியா? அடிக்கடி சொல்வேன், வெளியே மாறினா போதாது, உள்ளம் மாறணும். உள்ளத்தில் அவ்வளவு உரத்தையும் வச்சுக்கிட்டு, பொல்லாப்பையும் பொல்லாத நினைவுகளையும் வச்சுக்கிட்டு, சிந்தைகளையும் வச்சுக்கிட்டு தேவனை மனஸ்தாபப்படுத்தாதிருங்கள். தேவன் என்ன பண்ணினாரு? மனஸ்தாபப்பட்டார். மனஸ்தாபப்பட்டார். நான் சொல்லல, சொந்த கருத்து கிடையாது, வேதம் சொல்லுகிறது. மனஸ்தாபப்பட்டார். எரேமியா தீர்க்கதரிசிக்கு மனுஷனுடைய இருதயத்தை வெளிப்படுத்தினது போல தேவன் யாருக்கும் வெளிப்படுத்தல. எடுத்தவர்கள் வாசிக்கலாமே. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிட்டு பாருங்க. எல்லாவற்றை பார்க்கிலும், அந்த வார்த்தையை கொஞ்சம் அழுத்தி பாருங்க பார்ப்போம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? மனுஷனால் அதை அறிய முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். இருதயத்தில் இருக்கிற கீடு, அந்த திருக்கையும் கேடையும் மனுஷனால் அறிய முடியாது. மனுஷனுக்கு இருதயத்தை உண்டு பண்ணின கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். திருக்கு நேரா எதையும் சொல்ல தெரியாது, பேச தெரியாது, யோசிக்க தெரியாது. எல்லாத்தையும் திருக்கி 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 தான் யோசிக்க தெரியும். தப்பு தப்பா நம்ம அநேகம் இருக்க நினைப்பேன்னா நம்ம உண்மையா இருக்கிறோம். நெவர் இல்ல. உங்க உண்மையை ஒரு நாளைக்கு மனசாட்சி கிட்ட கேட்டு பாருங்க, வேற யார்கிட்டயும் போய் கேட்காதீங்க, மற்றவங்க கிட்ட போய் கேட்காதீங்க. நான் உண்மை ஓ மனசாட்சி கிட்ட உன்னுடைய உண்மையை குறித்து கேட்டு பாரு, அது காரி துப்பும். நான் ஆண்டவருடைய பார்வையில் திருக்கோட நின்று இருந்தா பரவாயில்ல, கேடு உள்ளதா இருக்கிறது. கேடு உண்டாக்கிவிடும். கரங்களை கொட்டி மறுபடியும் சொல்றேன், இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். ஆமென் சொல்லுங்களேன். அந்த இருதயத்தில் திருக்கும் கேடும் இருந்துச்சுன்னா தேவனை தரிசிக்க முடியாது முடியாது முடியாது. நீங்க தேவனை தரிசிக்கணும்னு விரும்புகிறவர்களே ஆனால் உங்களுடைய இருதயத்தை செவ்வையாக்குங்கள், நேராக்குங்கள். சங்கீதம் 66:18 கொஞ்சம் வாசிங்க. சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்றான். எனக்கு இருதயத்தில் என்ன இருக்கு தெரியுமா? கிரமத்தை மிஞ்சுகிற, ஒழுங்கை மிஞ்சுகிற, கற்பனையை மீறுகிற அக்கிரம சிந்தை இருக்கிறது. ஆமென். அதனால கர்த்தர் என் ஜெபத்திற்கு, ஆமென், நமக்கு சில ஜெபத்துக்கு தந்தா போதும். சில வேளைகளில் கர்த்தர் நமக்கு ஜெபத்துக்கு பதில் தருவார். உடனே நமக்கு நினைப்பு என்னன்னா, கர்த்தர் நம்ம முடிச்சியில தான் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எங்கே இருக்கிறாரு? நான் முடிஞ்சு வச்ச இடத்துல. கர்த்தரை நீ முடிய முடியாது, நானும் பாக்கெட்டில் வைக்க முடியாது. அல்லேலூயா. அக்கிரம சிந்தை, கற்பனையை மீறுகிற சிந்தை நிரம்பி இருக்கிறது. கட்டளைகளை மீறி நடக்கிற சிந்தை நிரம்பி இருக்கிறது. மீறுதல் என்கிற சிந்தை இருதயத்தில் நிரம்பி இருக்கிறது. அக்கிரம சிந்தை. அதனால தான் அதே பக்தன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சங்கீதம் 51:10 சொல்றான். வாசிக்கலாம். தேவனே
சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியின் நிலைவரமான ஆவியே என் உள்ளத்தில் சுத்த இருதயத்தை, கற்பனையின் பொருளாயிருக்கிற சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஆண்டவரே. கற்பனைகளை மீறாத ஒரு சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியும் ஆண்டவரே. தீட்டும் அசுத்தம் இல்லாத, பொல்லாத நினைவுகள் இல்லாத, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அக்கிரம சிந்தை இல்லாத, கேடும் திருக்கும் இல்லாத ஒரு சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் கதறுகிறான். என்னைக்காவது ஒரு நாள் உங்களுடைய இருதய சுத்தத்தை நீங்க யோசித்து பார்த்ததுண்டா? கண்ணாடிக்கு முன்னால நின்று உங்களுடையதான வெளிப்புறமான சுத்தத்தை ஆராய்ந்து பார்க்கிற நீங்கள், அதில் இருக்கிற சின்ன சின்ன அசுத்தங்களை மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கிற நீங்கள், அழிந்து மண்ணாய் மாறி அழிந்து போகிற சரீரத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை அழியாமையை சுதந்திரிக்க போகிற ஆத்மாவுக்கு கொடுத்தது உண்டோ? அழகா பக்தம் பாடுவான், சுத்த இதயம் வேண்டாம் என்றெண்ணி கர்த்தரின் அன்பை நீ சந்தேகித்தா. சுத்த இதயம் வேண்டாம் என்றெண்ணி கர்த்தரின் அன்பை நீ சந்தேகித்தா. யோனாவை போல நீ போனாயல்லோ, இயேசு பரன் வாக்கை வெறுத்தாயல்லோ. யோனாவை போல நீ போனாயல்லோ, இயேசு பரன் வாக்கை வெறுத்தாயல்லோ. கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏன் தெரியுமா நீ இடம் கொடுக்க மாட்டேங்கிற? ஆண்டவருடைய வார்த்தை உன் உள்ளத்துக்குள்ளால கிரியை செய்கிறதற்கு ஏன் தெரியுமா இடம் கொடுக்காம இருதய கதவை உடைச்சு அடைத்து போடுகிறாய்? உனக்கு சுத்த இருதயத்துக்கு மேல விருப்பம் இல்லை. ஆனால் காரியத்தின் கடைத்தொகையை ஆராய்ந்து பார்த்த மனுஷன் சொல்றான், தேவனுக்கு பயந்து கற்பனையை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை அதுவே. கற்பனையின் பொருள் சுத்த இருதயம். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எப்போவோ நடந்த காரியத்தை எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி மற்றவர்களை காயப்படுத்துகிறாயே. நீ செய்த காரியங்களை மற்றவர்கள் சொல்லி காயப்படுத்த ஆரம்பித்தால் உன் நிலைமை என்னாகும்? தேவன் மன்னித்து கழுவி போட்ட பாவங்களை குறித்து மறுபடியும் அவர் ஓப்பன் பண்ணி காயப்படுத்த ஆரம்பித்தார். நீ எங்கே நிற்க போகிறாய்? மற்றவங்க எப்படி வேணுமன்னா இருக்கட்டும், நான் என்னுடைய ஆண்டவருக்கு முன்னால சுத்த இருதயத்தோடு நடந்து கொள்வேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே கற்பனையினால் நிறைந்த ஒரு சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. பிரமாணத்தினால் நிறைந்த ஒரு சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. அப்படி முழங்கால் படியிடுவோமா? நம்ம இருதயத்தை பார்த்து கேளுங்க. என் இருதயத்தில் சுத்தம் இல்லை உண்டா? பொல்லாங்கானதை நினையாத, பொல்லாங்கானதை நினையாத ஒரு இருதயம் எனக்கு இருக்க வேண்டாம். அதையெல்லாம் விட்டுக்கிட்டு வந்துடுங்க. மூன்றே காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திருக்கும் கேடும் இல்லாத ஒரு இருதயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அக்கிரம சிந்தை இல்லாத ஒரு இருதயம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கா? தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. நான் உங்களை குற்றம் சாட்ட விரும்பவில்லை. இது என்னுடைய வார்த்தையும் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கிட்ட கோபம் கொள்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வாலிபனே, கன்னிகையே, பிரிய சகோதர சகோதரி, கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்காக இந்த சத்தத்திற்கு நீ செவி கொடுக்கலன்னா, ஒரே ஒரு சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவன் ராஜாவினிடத்தில் கடன் பட்டிருந்தான். ஒரு பெரிய தொகை. அவங்ககிட்ட போய் போனா அவன் சொல்கிறான், உன் மனைவி பிள்ளைகளை விற்று என் கடனை அடைச்சிருன்னு. இல்லையா, என் மேலே இறங்கணும், நான் எப்படியாவது உன்னுடைய கடத்தை கட்டி விடுவேன்னு சொல்கிறான். ராஜா மன்னித்து அவனை அனுப்புகிறான். அவன் வழியில் வந்துட்டு இருக்கிறான். கணக்கு கீழே இருக்கிற ஒரு மனுஷன் கொஞ்சம் கடன் பட்டிருந்தான். அவன்கிட்ட அவனை பிடிச்சி தொண்டையை நெரிச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ உன் மனைவி பிள்ளையை விட்டு எனக்கு கடனை கொடுங்கிறான். அவன் சொல்கிறான், ஐயா நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன், இந்த ஒரு விஷயம் என்னை மன்னியோ, நான் கண்டிப்பாக உன்னுடைய கடனை கொடுத்துருவேன். ஆனால் அவனை மன்னிக்க மனதில்லாதவனாக பெரிய தொகையை மன்னிக்கப்பட்டவன், ராஜாவினுடைய மன்னிப்பை பெற்றவன்.
சாதாரண ஒரு மனிதனை மன்னிக்க திராணியற்றவனாக, மனமற்றவனாக உபாதிக்கிறவர்களுடைய கரத்திலே கொண்டு போய் கொடுக்கிறார். இந்த செய்தி ராஜாவுக்கு போகிறது. ராஜாவே, இப்படி ஒருத்தன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டானே, நீரை மன்னித்து விட்டீரே, அவன் தன்னுடைய உடன் ஊழியக்காரனுக்கு இப்படி செய்து விட்டான். கொஞ்சம் கடன் கொடுக்கணும், அதை கொடுக்கலைங்கிறதுக்காக தொண்டையை நெரிச்சு அவனை அசிக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி உபாதிக்கிறவர்களிடத்தில் கொடுத்துட்டான். ராஜா அவனுடைய மன்னித்த காரியத்தை எடுத்து போட்டாரு. தேவன் உங்களை மன்னித்திருக்க உங்க இருதயத்தை அசுத்தமாக்குகிற கசப்பையும் வைராக்கியத்தையும் பகை உணர்வையும் நீங்க வச்சுக்கிட்டு இருக்கலாமா? திருக்கையும் கேடையும் நீங்க வச்சுக்கிட்டு இருக்கலாமா? அக்கிரமத்தை நீங்க வச்சுக்கிட்டு இருக்கலாமா? இன்னைக்கு இந்த இருதயத்தை சுத்தமாக்கி கொள்வோம். கற்பனையினால் நிரம்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மில் ஒருவர் சுருக்கமாய் ஜெபிக்கலாம்.